மக்களே பாவக்காய்னாலே பொதுவாக நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அது கசப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நல்லா பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மாதிரி தீயல் மாதிரிலாம் வச்சு தருவாங்க. ரொம்ப கசப்பே இருக்காது. வாங்க அது எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இன்றைக்கி பாவக்காய் தீயல் தான் வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காய் தீயலை ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். வத்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயும் ஜீரகமும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இந்த 3 பொடியும் சேர்த்து மீண்டும் நல்லா வறுத்து நல்லா மை போல் அரைச்சி வச்சுக்கணும். பாவக்காய் தீயலை இன்னைக்கு இரும்பு சட்டியில் தான் வைக்க போகிறேன். சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை இல்லாததுனால போடலை. அப்புறமா சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும். வத்தல், பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பாவக்காய் சேர்த்துக்கிட்டேன். சிலர் வந்து எண்ணெயிலேயே போட்டு நல்லா போட்டு வதக்குவாங்க. டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். இங்கே நாங்கள் எல்லாம் பலூன் போல் இருக்கனால ரொம்ப போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கல மக்களே. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தகன்னு வெட்டி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்தப்புறமா கொஞ்சோல நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி ஏதாவது சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வத்தி வர தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.